வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு AM ரேண்டம் தாட்ஸ். ஸோ இன்னைக்கு விண்டோஸ் 11 24H2 எப்படி அன்சப்போர்ட்டட் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இந்த ப்ராசஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஹெச்பி லேப்டாப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இது அரவுண்ட் 6 years ஓல்டு லேப்டாப் அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டியம் A1018 ப்ராசஸரில் ரன் ஆகுது அண்ட் நான் அப்கிரேட் பண்ண 8GB ரேம் அண்ட் 500GB SSD இதில் இருக்குது. ஓகே, இப்போ விண்டோஸ் 11 24H2 நார்மலாக ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஆல்ரெடி விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் மீடியா டூல் வச்சு க்ரியேட் பண்ண பூட்டபிள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன். பூட்டபிள் பென்ட்ரைவ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் மீடியா டூல் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக செட்டப்பை ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா திஸ் பிசி doesn't currently meet Windows 11 system requirements-னு காட்டுது. பிகாஸ் இதில் TPM 2.0 சப்போர்ட்டும் இல்லை அண்ட் ஓல்டு ப்ராசஸர் இருக்குது. ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பென்ட்ரைவ் அசைன் ஆகியிருக்கிற லெட்டர் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணுங்கள். எந்தில் ஈன்னு இருக்குது, ஸோ நான் இ டைப் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் DIRனு டைப் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இது உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற விண்டோஸ் பேக்கேஜஸ் காட்டும். நெக்ஸ்ட் setup.exe/product/serverன்னு டைப் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஹவு செட்டப் டவுன்லோட் அப்டேட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் நாட் ரைட் நவ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேபிள் நோட்டீசஸ் செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்கள் ஃபைல்ஸ், செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணுமான்னு கேட்கும். செகண்ட் ஆப்ஷன் உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் மட்டும் இருக்கணுமான்னு கேட்கும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இது எதுவுமே வேணாமான்னு கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரெடி பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் விண்டோஸ் 11 24H2 இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். Little longer than a few minutes later. எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் உங்கள் நியூ வெர்ஷன் யூஸ் பண்ண ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு AM ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம்